அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லைகள்ற 6வது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் மேற்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லைகள் 4ல் ஒரு சின்ன ஒரு பிழை விட்டுட்டேன். கால்குலேஷன் மிஸ்டேக் கொண்டு அதை இதில் சொல்லிவிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மிஸ்டேக் நான் இப்போ இந்த கேள்வியை நான் திருப்பி செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். 5வது கேள்வி எடுத்தீங்கன்னா minus infinity 3x squared plus 2 2x plus 1. இதில் நான் என்ன செஞ்சேன்னா உங்களுக்கு தெரியும், முடிவிலி வார இடத்துல நாம் ஒரு பிரதியிரண்டு கொடுத்து செய்கிறேன்னு பார்த்தோம். எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக இதில் உங்களுக்கு டி தெரியும், ஒண்டிங்கில் எக்ஸ்ன்னு நாம் எழுதி இப்போ ஒண்டிங்கில் மைனஸ் இன்ஃபினிட்டி நாம் போட்டிங்கன்னா டி வந்து உங்களுக்கு வரப்போகுது 0 மைனஸ். இதை இங்கே நீங்கள் பிரதியிடும் போது லிமிட் இது வேரியபிள் இப்போ டீயில் இருக்கணும். ஏண்டா டீக்குரிய இல்லை தான் நீங்கள் இது லிமிட்ஸ் தான் இங்கே போடணும். ஏண்டா அதை டீக்கு மாற்ற போகிறோம் இந்த சார்பை. அப்போ 3 டி வர்க்கம் சக 2 2 டி சக 1. இப்போ நீங்கள் ஃபார்மசி எடுக்கும் போது டி 0 மைனஸ் மேலே வரப்போகுது உங்களுக்கு 3 சக 2 டி வர்க்கம், மேலே டி வர்க்கம் ஃபார்மசி, கீழே டி ஃபார்மசியாக வந்து மேலே இருக்கிற டி வர்க்கமும் கீழே இருக்கிற டீயும் வெட்டுப்பட்டால் மேலே ஒரு டி மிஞ்சும், அது இங்கே வரும். இதுதான் நான் அங்கே விட்ட மிஸ்டேக். இந்த டீயை நான் அங்கே கவனிக்கலை. இப்போ நீங்கள் இதுக்கு பிரதியிட்டீங்கன்னா 3 சக 2 டி மைனஸ் வர்க்கம் 0 மைனஸ் 2 சக 0 மைனஸ், இது உங்களுக்கு மேலே 3 மிஞ்சும், இது 0 ஆகிடும். கீழே 0 மைனஸ் மிஞ்சுவார். இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஆன்சர் வந்து 3 வந்து ஒரு சின்ன நம்பரால் பிரிவரத்தில் முடிவிலி வரும் ஆன்சராக. ஆகவே முடிவிலி வந்தால் நாம் சமன் போட்டு எழுதுறதுலேன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக 3x வர்க்கம் சக 2 2x சக 1. இந்த சார்பு 3 மைனஸ் நெகட்டிவ் நம்பர் 0 மைனஸ் என்பது மைனஸ் இன்ஃபினிட்டியாக வரும். இந்த கேள்வியில் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் 3 கூட வரும், அதுவும் போல் ஒவ்வொரு கேள்வியும் சிலதுக்கு 3 வருது, சிலதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வருது. இது ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. இப்போ நாம் இந்த வீடியோவில் மேலும் சில உதாரணங்களை நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து ஒரு முக்கியமான உதாரணம் ஒன்று நாம் பார்க்க போகிறோம். நான் ஒரு கலரை மாற்றிக்கிறேன். இந்த உதாரணத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த எக்ஸ் வந்து ஒரு மறையெண். உங்களுக்கு தெரியும் அதோட எக்ஸ் வந்து வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கி. நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு எண்ணுக்கு உதாரணமாக 4 வர்க்கம் என்று வந்தால் உங்களுக்கு இதுக்குரிய விட 4. மறை 4 வர்க்கம் இது வர்க்க மூலத்துக்கு வந்தாலும் இதுக்குரிய விடையும் 4 தான். ஏனென்றா எப்போவுமே இதில் தலைமை வர்க்க மூலம் தான் உங்களுக்கு விடையாக கொடுக்கணும். அதாவது இதுக்குள்ளே இருக்கிறது எப்போவுமே மொட் எக்ஸ் தான் ஆன்சராக வரும். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் இந்த மொட் எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்றே எழுதலாம். எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 இருந்தால் இந்த மொட் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் மைனஸால் பெருக்கி அதை ப்ளஸ்ஸாக எழுதணும். எக்ஸ் ஏற்கனவே ஒரு மறையன், அது மைனஸால் பெருக்கப்படும் போது இப்போ 2 சேர்ந்து நேரெண்ணாக வரும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இங்கே கவனமாக இருக்கணும். நீங்கள் பிரதிகள் கொடுத்து செய்யும் போது இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் எக்ஸுக்கு நீங்கள் பிரதி 2 கொடுப்பீங்க. நீங்கள் டி வளமே மாதிரி உங்களுக்கு வரும் லிமிட்
இப்போ டீக்குரியது இங்கே வரப்போகுது 0 என்று வருவார். 0 மறையன், மறந்துடக்கூடாது. இது ஒன்றிங்கில் டி என்று வரும். கீழே பிரதிட்டீங்கள்டா ஒன்றிங்கில் டி வர்க்கம் சக உண்டு. இப்போ இதுக்கு ஃபார்மசி எடுக்கும் போது 0 மேலே ஒன்றிங்கில் டி என்று அப்படியே இருக்குது. கீழே வந்து ஃபார்மசி எடுக்கும் போது 1 சக டி வர்க்கம், வர்க்க மூலத்துக்கு வெளியில் வரும்போது இங்கே மொட்டி வரும். எப்போவுமே மொட்டி தான் வரும். ஆனால் இங்கே டி வந்து மறை எண்ணா இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் மைனஸால் பெருக்கி எழுதணும். இதில் கவனமாக இருக்கணும். அப்போ இவர் ஒன்றிங்கில் டி 1 சக டி வர்க்கம் கீழ் இவர் இப்போ -டி என்று வருவார். ஏன் -டி வருவார்? இவர் மறை எண்ணாக இருக்கிற ஒரு மறை எண் ஆக இருக்கிறதால மைனஸால் பெருக்கி எழுதணும். இங்கே இப்போ டி ஃபார்மசி, அப்போ மேலே ஒன்று மிஞ்சும். நான் இன்னொரு கசுருக்கு எழுதி காட்டுறேன். 0 இந்த மைனஸை நீங்கள் பொதுவாக எடுக்கலாம். இந்த மைனஸ் இங்கே மேலே வரும், மேலே 1 வரும், கீழே 1 சக டி வர்க்கம் வருவார். இப்போ இதுக்கு 0 நீங்கள் நேரடி லிமிட்டில் காணலாம். ஒன்றின் கீழ் 1 சக 0 இதுக்கு இப்போ ஆன்சர் வந்து கீழே 1 தான் இருக்குது. அப்போ -1 ஆன்சராக வரும். நீங்கள் கவனிக்க வேண்டியது மிச்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களோட எக்ஸ் வந்து மறையெண்ணாக இருக்கும் போது பிரதியீடு கொடுக்கும் போது வர்க்க மூலமும் அங்கு சேர்ந்து வந்தால் மோட் எக்ஸ் என்கிற இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிதானே? ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் இதை கவனிக்காமல் செஞ்சீங்கன்னா இங்கே உங்களுக்கு +1 விடையாக வரும். அது போல் இதில் கவனமாக இருக்கணும். சரி, நாம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போவோம். இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 கேள்வியும் ஒரே மாதிரியே நீங்கள் செய்யலாம். இந்த கேள்வியில் சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கிறாங்க புக்கில். அதாவது இது வந்து என்னென்று வரணும், அது அதில் அவங்க விட்டுருக்கிறாங்க. சரிதானே? ரைட். இப்போ இந்த கேள்வியை நாம் செய்வோம். 2 கேள்வியும் ஒரே மாதிரி ஐடியாவில் செய்யலாம். நான் முதலாவது இதை இப்போ நான் செய்கிறேன். என்ன லிமிட் n tends to infinity n வர்க்கம் 2 சக 2 சக 3 இது அப்படியோ n எண்ணிக்கையான உறுப்புகளாக போகுது. இங்கே உங்களுக்கு தெரியும் n உறுப்புகள் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இது ஒரு கூட்டல் விருத்தி. பொது வித்தியாசம் வந்து ஒன்றாக உடைய ஒரு கூட்டல் விருத்தி. இறுதி உறுப்பு உங்களுக்கு தெரியும். அப்போ கூட்டல் விருத்தியில் கூட்டுத்தொகை காண்றதுக்கு நீங்கள் ஓஎல்ல ஒரு வாய்ப்பாடு படிச்சிருப்பீங்க. ஏ சக எல்லண்டு. இது ஏ வந்து முதல் உறுப்பு, இது வந்து இறுதி கடைசி உறுப்பு. இப்போ இதை வச்சு இந்த கேள்விக்கு நீங்கள் எஸ்என்னை காணலாம். எஸ்என் என்ன வரும்? எண் இங்கே இருக்கிற எண் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன. அப்போ எண் உறுப்புகள் இருக்கு. அப்போ எண்ணிங்கில் 2, முதல் உறுப்பு 1, கடைசி உறுப்பு n. அப்போ இது உங்களுக்கு வரப்போகுது n × n+1 கீழ். இப்படி இல்லாட்டி மிகவும் இலகுவாக நீங்கள் இன்னொரு வகையில் காணலாம். இது வந்து ஒரு முக்கோணியன். எண்ணாவது முக்கோணியன் உங்களுக்கு தெரியும். எண்ணாவது முக்கோணியன் ஒரு எண்ணை அடுத்துள்ள எண்ணால் பெருக்கி 2ஆல் பிரிக்கும் போது முக்கோணியன் வருவார். இப்படியும் காணலாம். சரிதானே? இனி இதை வச்சு நான் என்ன செய்கிறேன், உங்களோட இதை கேள்வியை நான் இப்போ மாற்றி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? லிமிட் n tends to infinity ஒன்றிங்கில் n வர்க்கம். இவ்வளவுத்துக்கு நான் என்ன எழுதலாம்? இப்போ n × n+1/2. இப்போ இந்த n வர்க்கம் இந்த n வெட்டுப்பட்டு உங்களுக்கு கடைசியாக வரப்போகுது லிமிட்
n tends to infinity மேலே வரப்போகிறது n சக 1 கீழே வரப்போகிறது 2n. இனி என்ன உங்களுக்கு முடிவிலி என்றால் தெரியும், எண்ணுக்கு நீங்கள் பிரதியீடு கொடுக்கணும். ஒன்றிங்கில் டி பிரதியீடு கொடுத்தீங்கன்னா இது எப்படி வருவார்? லிமிட் டி வந்து இங்கே 0 ஆவார். வளமையான நம்மளோட செய்கை இது ஒன்றிங்கில் டி சக 1 ஒன்றிங்கில் டி லிமிட் டி வந்து 0 நாடுறாரு. மேலே வந்து 1 சக டி என்று வரும். ஹோமஸ் எடுத்தீங்கன்னா கீழே 2. இப்போ இங்கே பிரதியிட்டீங்கன்னா லிமிட் நேரடி பிரதியீட்டில் காணலாம். இப்போ உங்களுக்கு 6 என்று வரும். இதே மாதிரி தான் இந்த 2வது கேள்வியும் செஞ்சு பாருங்க, சிம்பிளாக ஆன்சர் வரும். ஒரே ஒரு ஐடியா தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். முடிவிலியை நாடும் போது நம்முடைய பிரதியீடு ஒன்றிங்கில் டி என்கிற பிரதியீடாட நம்ம இலகுவாக செய்யலாம். ரைட், அடுத்தடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். மிச்ச முக்கியமான ஒரு விஷயம், பிறகு நிறைய இடத்துல இது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். உதாரணமாக y = a⁴x என்ற ஒரு கிராஃப் இருக்குது. இந்த ஏங்கிறத நான் முதலாவது எடுக்கிறேன். இது ஒரு நேர்கணியம், அதோட ஒன்றை விட பெரிதாக இருக்கிற ஒரு எண், ஒன்றுக்கு பெரிது அல்லது சமனாக இருக்கிற எண்ணை நான் எடுக்கிறேன். ஏ வந்து ஒன்றோட பெரிது சமனாக இருக்கிறேன். இதுக்குரிய கிராஃப் எப்படி வருமெண்டா, அதை நாம இப்போ இதுக்குரிய கிராஃபை நீங்கள் கீறணுமெண்டா, கிராஃப் கீறுறது எந்த வகையான கிராஃபும் நீங்கள் கீறலாம். அதுக்கு ஒரு மெதட்ரிக்கு நாம் அது வகையீடுங்கிற பாடம் படிச்சதுக்கு அப்புறம் அதை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இந்த கிராஃப் நீங்கள் கீறுறதுக்கு முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது வெட்டு புள்ளிகள், அச்சுகளுக்கு இடையிலான வெட்டு புள்ளிகள். முதலாவது எக்ஸ் அச்சு எடுத்தீங்கன்னா எக்ஸ் அச்சை வெட்டுற புள்ளி காண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், எக்ஸ் அச்சில் y ஆள்கூறு 0. ஆகவே y-ஐ நீங்கள் 0 பிரதியிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வரப்போகுது 0 = a⁴x. உங்களுக்கு தெரியணும், ஒரு போதும் ஒரு எண்ணுடைய அடுக்கு ஒரு போதும் 0 வராது. ஒரு போதும் என்ன செய்யாது, ஒரு எண்ணுடைய அடுக்கு 0 வராது, எந்த சந்தர்ப்பத்திலும் வராது. ஆகவே இந்த இடத்துல எக்ஸுக்கு மெய்த்தீர்வு இல்லை. சரிதானே? மெய்த்தீர்வு இல்லை. ஆகவே என்ன செய்யாது, எக்ஸ் அச்சை வெட்டாது. சரி, இது முதலாவது விஷயம், எக்ஸ் அச்சை வெட்ட மாட்டாரு. இப்போ y அச்சு எடுத்தீங்களா, y அச்சை வெட்டும் புள்ளி எடுத்தீங்களா என்ன செய்யணும், எக்ஸுக்கு 0 வரும். உங்களுக்கு தெரியும் y அச்சில் x ஆள்கூறு 0. ஆகவே y = a⁴0 வரும். இது வந்து எந்த ஒரு எண்ணினையும் 0 எடுக்க உண்டு. ஆகவே இந்த கிராஃப் என்ன செய்வார், கட்டாயம் 1ல் வெட்டுவார். சரிதானே? அப்போ அதாவது 0,1ங்கிறது ஒரு வெட்டு புள்ளியாக இருக்கும். சரிதானே? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போ காணணும், இப்போ எக்ஸ் அச்சை வெட்டாது, y அச்சை 1ல் வெட்டு. அப்போ இதுக்குள்ளே தான் இந்த கிராஃப் வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸ் ஆள்கூறுற மாற்றத்துகளுக்கு y என்ன நடக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் வந்து -∞ ஆகவும் +∞ ஆகவும் போகும்போது y-னுடைய எல்லை பெருமானம், அதாவது நீங்கள் இப்போ காண வேண்டியது லிமிட் தான். லிமிட்ல அடுத்த ஒரு பிரயோகம் இதான். எக்ஸ் வந்து +∞ ஆகும்போது y-உடைய பெருமானம் லிமிட் x +∞ a⁴x. இது நேரடி பிரதியீட்டில் காணலாம். இங்கே பிரதியீட்டிங்கள் என்ன வரும், a⁴ உங்களுக்கு தெரியும், இது இன்ஃபினிட்டியை நாடும் மிகப்பெரிய எண்ணாக வரும். ஆகவே என்ன சொல்லலாம், நீங்கள் எக்ஸ் வந்து
இன்ஃபினிட்டியை நாடும் போது y வந்து இன்ஃபினிட்டியை நாடும். இது முதலாவது விஷயம். இதே போல் அடுத்தது என்ன செய்யலாம்? x வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியை நாடும் போது என்ன நடக்கும்? லிமிட் x மைனஸ் இன்ஃபினிட்டியை நாடும் போது y-னுடைய பெருமானம் லிமிட் x மைனஸ் இன்ஃபினிட்டி a to the power x. இது a to the power மைனஸ் இன்ஃபினிட்டியாக வரும். இது ஒன்றின்கீழ் a இன்ஃபினிட்டி என்று வரும். இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? என்ன வரும் ஆன்சர்? உங்களுக்கு டிரெக்டாக தெரியும். இது வந்து என்ன செய்வார்? பூஜ்ஜியமாக வருவார். ஏன்? ஒன்று மிகப்பெரிய எண்ணால் பிரிபடும் போது பூஜ்ஜியம் வரும். அதாவது இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக வரும்போது y வந்து பூஜ்ஜியத்தை நாடும். இங்கே சமன் போடலை. ஏன் நான் போடலை என்றால் எக்ஸ் அச்சை வெட்டாது என்கிறது நாம் கண்டுட்டோம். ஒரு அளவு வெட்டாது. சரிதானே? ஆகவே பூஜ்ஜியத்துக்கு கிட்ட வருவார். சரியான? அப்போ இந்த கிராஃப் எப்படி வரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும் y வந்து பூஜ்ஜியம். அப்போ இங்கே பூஜ்ஜியத்துக்கு கிட்ட வரும். இங்கே வருவார். எக்ஸ் அப்படியே கூடிக்கொண்டு இன்ஃபினிட்டியை போக வையும் இன்ஃபினிட்டியை போவார். அப்போ வையும் இன்ஃபினிட்டியை போகிறேன்னா இப்படியே வந்து கிராஃப் ஒன்றுக்குள்ளால போய் அப்படியே இன்ஃபினிட்டியை நாடுவார். வையும் என்ன செய்வார்? இன்ஃபினிட்டியை போகிறாருன்னா ரெண்டு இந்த கோணருக்குள்ளே போவார். இப்போ எக்ஸ் இன்ஃபினிட்டியாக வையும் இன்ஃபினிட்டி. இது எப்போ வரும்? உங்களுக்கு ஏ வந்து பெரிது ஒன்றாக இருக்கிறது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. இது பின்னமாக இருந்துச்சுண்டா ஏ உங்களுக்கு தெரியும். பின்னத்தில் பெரிய அடுக்கு கருதுனீங்கண்டா அரைண்டா அரையின் 2ஆம் அடுக்கு என்ன ஒன்றிங்கில் வரும். அப்போ பெருமானம் குறையும். அப்போ இது அரையின் இன்ஃபினிட்டி என்று கருதுனீங்கன்னா இங்கே என்ன வரும்? இது பூஜ்ஜியமாயிடும். ஆகவே அந்த இடத்துல இங்கே மாறி வருவார். இது எப்போ? ஏ வந்து சைபரோட பெரிசாவும் ஒன்றோட சின்னதாகவும் இருக்கும். இதில் திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் நான். அரையின் கணமண்டை இப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? 1/8. அரையின் 4ஆம் அடுக்கு என்ன வரப்போகுது? 1/16. அப்போ இது கூட 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 இந்த பெருமானம் குறையுது. 1/4 விட 1/16 குறை. அப்படியே நீங்கள் இன்ஃபினிட்டி போனீங்கன்னா அது பூஜ்ஜியமாகிடும். அப்போ நான் இங்கே கண்டது ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆக பூஜ்ஜியமும் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக என்ன? இப்போ இதில் தலகு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆக உங்களோட இதில் தலகு ரெண்டு வரும். இப்போ அரைட மைனஸ் அரையாம் அடுக்குன்னா நின்று வரும். அரைட மைனஸ் 2ஆம் அடுக்குன்னா நின்று வரப்போகுது உங்களுக்கு 1/கீழ் அரையின் 2ஆம் அடுக்கு. இது 1/கீழ் அரையின் 2ஆம் அடுக்கு என்ன? 1/கீழ் 4. 1/கீழ் 4ஆக மேலே வரும். ஆகவே இது வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். ஆகவே இப்படி வரும். செஞ்சு பாருங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. இங்கே கிராஃப் இப்படி வரும். சரிதானே? இது முக்கியமான விஷயம் இந்த கிராஃப் கீழ்றது. ஏனென்றா இப்போ அடுத்த ஒரு கேள்வி செய்ய போகிறேன். அதுக்கு இது உங்களுக்கு தேவைப்படும். ரைட். இந்த கேள்வியை நான் எடுக்கிறேன். சரிதானே? இது ரெண்டும் ஒரே மாதிரி ஐடியாவில் செய்யலாம். நான் முதலாவது செஞ்சு காட்டுறேன். சரிதானே? லிமிட் n tends to infinity இது வந்து மைனஸ். சரியா? மைனஸ். திருப்பி ஒரு எழுதுறேன். லிமிட் n tends to infinity 2 to the power n minus 1 n plus 1. ஓகே. இப்போ இந்த கேள்வி செய்யும் போது நீங்கள் இதுக்கு பிரதியீடு கொடுத்து செஞ்சானும் 1/t என்று வரும். 1/t என்று வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்யலை. இந்த கேள்வியை செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2இன் எண்ணெண்டு ஒரு கிராஃப் எடுத்தீங்கன்னா y வந்து 2இன் எண்ணெண்டு எடுத்தீங்கன்னா நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏ வந்து 1ஓட பெரிய ஏதண்டா இதில் கிராஃப் எப்படி வரப்போகுது? இப்படி வருவார். y
இங்கே எக்ஸுக்கு பதிலாக என் தந்திக்கிறாங்க சரியான இது என்னென்று வரும் இது ஒன்றுக்குள்ளால் போக 2 அடுக்கு 1 உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் என் வந்து இன்ஃபினிட்டி ஆகும் போது என் இன்ஃபினிட்டி ஆகுது அப்போ y வந்து இன்ஃபினிட்டி முடிவிலி இங்கில் முடிவிலி என்று வரும் ஆகவே இது தேராக்கணியம் இந்த கேள்வியை நீங்கள் எப்படி செய்யணும்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு இன்ஃபினிட்டிக்கு போகிறதால நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒன்றின் கீழ் பெரிய நம்பராக இருந்தால் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஆகவே இதை ஒன்றின் கீழ் பெரிய நம்பராக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் 2 கீழ் என்னால் மேலே கீழையும் பிரிக்கலாம் மேலே கீழையும் 2 to the power n என்கிறதால நான் பிரிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பிரிக்கிறத ஒன்று கீழே தனித்தனியே பிரிக்கலாம் ஒரே ஃபார்மசி எடுத்தீங்கன்னா மேலே வைக்கிறது வரும் கீழே வைக்கிறது 2 n சக 1 சக 1 கீழ் 2 n என்று வரும் இப்போ மேலே கீழே ஒரே ஃபார்மசி எடுத்தீங்கன்னா மேலே எடுத்த அதே ஆள் கீழே வருவார் லிமிட் n tends to infinity இப்போ இவர் என்ன வருவார் 1 சய 1 கீழ் 2 n 1 சக 1 கீழ் 2 n இப்போ நேரடி லிமிட்ல உங்களுக்கு ஆன்சர் வரும் ஏன் 1 கீழ் இன்ஃபினிட்டி வரும் இதுக்கு பிரதிட்டீங்கன்னா 1 சய 2 இன்ஃபினிட்டி 1 சக 1 கீழ் 2 இன்ஃபினிட்டி உங்களுக்கு தெரியும் இவர் வந்து 0 இவர் 0 விட 1 வரும் இதே மாதிரி தான் இதையும் செஞ்சு பாருங்க ஆன்சர் வரும் சரிதானே சரி நாம அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போவோம் ரைட் நாம இந்த கேள்விக்கு போவோம் இந்த கேள்விக்கு போறதுக்கு முதல்ல நாம இது பார்த்துட்டோம் அதாவது இப்படி ஒரு தியரி நாம பார்த்தோம் லிமிட் x tends to a எல்லைகள் 5வது வீடியோல பார்த்தோம் நாம x in n a in n x i a இந்த வடிவத்தில் இருந்தால் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தோம் n a n i 1 இதுல முக்கியம் இந்த எண் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கணும் எல்லா விகிதமுறு எண்களுக்கும் இது உண்மை என்று பார்த்தோம் சரி இது வச்சு மிகவும் சிம்பிளா இந்த கேள்விகளை செய்யலாம் இப்போ முதலாவது கேள்வி எடுத்தீங்கன்னா லிமிட் x tends to 2 x in 4 16 கீழ் x i 2 இப்போ இந்த வடிவத்துக்கு நாம எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும் லிமிட் x tends to 2 x in 4 16 2 in 4 என்று எழுதலாம் x i 2 என்று வரும் இது இப்போ இதே வடிவத்தில் இருக்கு அதாவது a வந்து 2 ஆக இருக்குது ஆகவே இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் 4 into 2 in 4 சை 1 ஆகவே 4 2 in 4 சை 1 2 in 3 வந்து 8 இதுக்குரிய விட 32 சரிதானே இதே மாதிரி இரண்டாம் கேள்வியும் செய்யலாம் மூன்றாம் கேள்வியெல்லாம் செய்யலாம் நான் கடைசி கேள்வியை செஞ்சு காட்டுறேன் சரியா நாலாம் கேள்வியை செய்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இல்லை வித்தியாசம் இல்லை இன்னொரு விஷயம்தான் எக்ஸ் வந்து -3 ஆகும்போது எக்ஸ் 4 81க்கு எக்ஸ் கணம் சக 27 இப்போ உங்களுக்கு தெரியும் மேலையும் கீழையும் இருக்கிறதால முதல்ல நீங்க என்ன செய்யணும் லிமிட் எக்ஸ் -3 உங்களுக்கு தெரியும் இங்க a இருந்தால் இதை a இன் அடுக்கில் எழுதணும் இங்க -3 இருக்கிறதால நாம் என்ன செய்யணும் இங்க இருக்கிற ரெண்டையும் -3 அடுக்காக எழுத பார்க்கணும் அப்ப x இன் 4 81 -3 அடுக்கால எழுதினா உங்களுக்கு தெரியும் இதை -3 என்று எழுதினா
உங்களுக்கு தெரியும் 3ன் 3ஆம் அடுக்கு என்ன வரும் 81 வரும். சாரி 3ன் 4ஆம் அடுக்கு 81 வரும். எப்படி 3ன் 3 தர 9 9 3 27 27 3 81 வரும். ஆகவே இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸை வெளியில் எடுத்துட்டேன்னா இந்த மைனஸ் 81 நீங்கள் 3ன் 4 நீங்கள் எழுதலாம். எழுதினா உங்களுக்கு தெரியும் மறையிட நேர் சுட்டி வந்து நேராக வரும். அப்போ 81 இந்த முன்னுக்கு மைனஸ் இருக்கிறாரா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 81 மைனஸ் 81 வந்துடும். கீழே இருக்கிற என்ன வருவார் எக்ஸின் கணம் இங்கே இருக்கிற 27 மைனஸ் 3ன் என்ன எழுதலாம் கணம்னு எழுதினா மைனஸ் 27 வருவார். ஆகவே இங்கே ப்ளஸ் 27 வரணும்னா இங்கே மைனஸ் போடுவீங்க. ஏன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக வந்து 27 வந்து. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து அதே இது இல்லையே இங்கே உங்களுக்கு எப்படி வரணும் எக்ஸின் எண் ஏயின் எண் வந்தால் கீழே எக்ஸ்ஐஏ வரணும். இங்கே அந்த வடிவத்தில் இல்லை. ஆனால் அந்த வடிவத்துக்கு நாம் மாற்றலாம். எப்படி மாற்றுறது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 இங்கே எக்ஸின் 4 சய -3ன் 4 எக்ஸின் எண் சய ஏயின் எண் இருந்தால் கீழே எக்ஸ்ஐஏ வரணும். எக்ஸ் சய 3 ஏன் ஏ வந்து இங்கே சய 3 இப்போ எக்ஸ் இதை எழுதினீங்கன்னா எக்ஸ் ஆக 3 வருவார். இது நாம் மேலதிகமாக சேர்த்தது. அதை இல்லமாக்கிறதுக்கு என்ன செய்கிற இங்கே நீங்கள் எழுதுறீங்க எக்ஸ் சய 3 இது ரெண்டும் இல்லமாயிடுச்சுன்னா ஏற்கனவே வந்து கேள்வி வரும். ஆகவே முன்னுக்கு இருக்கிறது அதை அப்படியே எழுதுவீங்க. சரிதானே இதில் எந்த விதமான பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் நான் இது ரெண்டு ஏன் எழுதினேன் இதுதான் என்னுடைய எக்ஸ்ஐஏ இது மேலதிகமாக நான் சேர்த்தது. அந்த மேலதிகமாக சேர்த்து கீழே சேர்த்திருக்கிறதால இங்கே பக்கம் மேலே நான் அதே இதை சேர்த்தேன்டா இது ரெண்டும் பெருக்கு வெட்டுப்பட்டு இல்லாமாயி ஏற்கனவே வந்த அதே கேள்வி எனக்கு வரும். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 இவர் என்ன செய்கிற இவர் வந்து நம்மளோட வளமையான ஃபார்மேட்டில் இருக்கார். சரியானே அப்போ இவரை நான் வளமையான ஃபார்மேட்டில் இருக்காரு. நான் இவரை காணலாம். எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்லை. எக்ஸ்ஐ சய 3 லிமிட் உங்களுக்கு தெரியும். பெருக்கள் வந்தால் தனித்தனி லிமிட் காணலாம்னு நான் படிச்சிருக்கேன். ரெண்டாவது இவர் நம்மளோட வளமையான இதுக்கு இல்லை. ஏன் எக்ஸ் இது மேலே இருக்காரு. அப்போ இவரை கீழே கொண்டு வந்து நீங்கள் இப்படி எழுதலாம். ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம் சய 3ன் கணத்தின் கீழ் எக்ஸ் சய 3 லிமிட் தேவையில்லை நம்ம டிரெக்டாகவே விட எழுதலாம். இது உங்களோட வளமையான இதில் இருக்கு. ஏ வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஏ வந்து இங்கே சய 3 இருக்கு எண் வந்து 4. அப்போ இதுக்கு விட எழுதிங்கன்னா என்ன வரும் ஏ என் இன்ட்டு ஏ டு த பவர் என் சய 1 ஏ வந்து சய 3 4 சய 1. சரியான இவருக்குரிய ஆன்சர். இவருக்கு ஆன்சர் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் தனித்தனியாக காணலாம் மொத்தமாக காணலாம். 1 கீழே இருக்கிறது கண்ணிங்கள் என்ன வரப்போகுது 3 -3 3 சய 1. சரிதானே இப்போ எப்படி வருவார் 4 இவர் -3ன் கணம் 1 3 -3ன் வர்க்கம் -3ன் இது -3ன் வர்க்கம் கணம் வெட்டுப்பட்டு கீழே வெட்டுப்பட்ட மேலே -3 இருப்பார். அப்போ 4 தர -3 -12 கீழே 3 இருப்பார். ஆன்சர் வந்து -4. சரிதானே இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ மிச்சம் நீண்டுட்டு நான் அடுத்தடுத்து கேள்விகள் செய்ய அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். உங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாலும் நீங்கள் இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எதுவும் இதில் டவுட்கள் இருந்தாலும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.